கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போய்விடும். அன்புக்குரியவர்களே, கற்பனைகளில் ஒன்று, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வயதான பெற்றோரை அலட்சியம் பண்ணுகிற, அசட்டை பண்ணுகிற, தூக்கி வெளியிலே தூர வீசுகிற, தேவைக்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு தேவைப்படாத சமயத்தில் அவர்களை அருவருத்து வெறுத்து அன்பு காட்டாமல் ஒதுக்குகிற, ஓரம் கட்டுகிற அநேகரை காண முடிகிறது. மனம் வேதனைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தாயையும் தகப்பனையும் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி கனம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காரிருளான பகுதிகள் வரும்போது, இறுக்கமான பகுதிகள் வரும்போது, வேதனையான பகுதிகள் வரும்போது கர்த்தருடைய பிரகாசம் நம்மை சூழ்ந்து நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தகப்பனையும் தாயையும் நாம் தூஷித்து மதியாமல் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது தீபம் அணைந்து போய்விடும். ஆசீர்வாதம் என்ற தீபம் அணைந்து போய்விடும். ஆரோக்கியம் என்ற தீபம் அணைந்து போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த தீபங்கள் அணையாமல் கொழுந்துவிட்டு எரிய வேண்டுமானால், அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டுமானால், நாம் பெற்றோர்களை கனம் பண்ணுவது கட்டாயமாய் வேதத்திலே உணர்த்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதற்கு இந்த காலை வேளையிலே நாம் கீழ்ப்படிவோம். ஒருவேளை நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணாத, பெற்றோருக்கு விரோதமாய் எதிர்த்து பேசி பெற்றோரை காயப்படுத்துகிற, வயதான பெற்றோரை ஓரங்கட்டுகிற ஒரு நபர்களாய் இருப்பீர்களானால், இந்த பிரமாணத்தின்படி வாழமை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தீபமாய் இலங்கி பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்கள் பெற்றோரை கனம் பண்ணும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தீபமாய் இலங்கி பிரகாசிக்க நீர் அற்புதமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.